விக்கிரவாண்டியின் வீசாலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு நிலம் உள்ளிட்டவை வழங்கி உறுதுணையாக இருந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நடிகர் விஜய் விருந்தளித்து கௌரவிக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். செந்தில், இப்போ எவ்வளவு விவசாய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள்? ஏற்பாடு எப்படி இருக்கு? காயத்ரி, தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கொள்கை பிரகடன மாநில மாநாட்டிற்கு 46 விவசாயிகள் சேர்ந்து தங்களுடைய நிலங்களை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக மாநாட்டு இடம் மற்றும் பேருந்து நிறுத்தம், வாகன நிறுத்தம் இடத்திற்கு மொத்தம் 207 ஏக்கர் கொடுத்திருந்தார்கள். அந்த 46 விவசாயிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர், இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என அனைவரையும் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்து இந்த மரியாதையானது செலுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக விருந்தளிக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு குடும்பத்தினரும் தனித்தனியாக அழைத்து விஜய் தற்போது சால்வை அணிவித்து அவர்களிடம் ஒரு நிமிடம் பேசி அவர்களை மரியாதை செலுத்தி அவர்களுடன் புகைப்படம் எடுத்து அனுப்பி வருகிறார். அந்த நிகழ்வானது சற்று முன்பு தொடங்கி கடந்த 15 நிமிடத்திற்கு முன்பு தொடங்கி அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. விவசாய குடும்பங்கள் மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்த அந்த கான்ட்ராக்டர்கள் உள்ளிட்ட பணியாற்றியவர்களுடைய குடும்பத்தினர் சிலரையும் நேரில் வர வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் விஜய் மரியாதை செலுத்த இருக்கிறார். எப்படி விவசாயிகளுக்கு மரியாதை செலுத்துகிறாரோ அதே போல அவர்களுக்கும் மரியாதை செலுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளையும், அந்த நிகழ்ச்சியை முன்னிருந்து நடத்தி கொடுத்த அந்த மாவட்ட நிர்வாகிகளையும் கௌரவிக்கிறார். இதற்கான நிகழ்வு தான் தற்போது அந்த பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. காயத்ரி, செந்தில், இப்போ இந்த விருந்து ஏற்பாடு தொடர்ந்து அவங்க குடும்பங்களோட உரையாட இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமான விஷயங்கள், அடுத்த கட்ட கட்சி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கறத உறுப்பினர்களோட பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? விருந்தோடு விழா நிறைவடையுமா? காயத்ரி, இந்த குடும்பத்தினர், விவசாய குடும்பத்தினர் மற்றும் அந்த ஒப்பந்ததாரர்களுடைய குடும்பத்தினர் ஏற்கனவே இங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். 11 மணிக்கு இந்த கட்சி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு 12 மணியிலிருந்து அவர்களுக்கு அந்த விருந்து வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு சுமார் 1:15 மணி அளவில் தான் விஜய் இந்த கட்சியுடைய அலுவலகத்திற்கு வந்தார். அதற்கு பிறகுதான் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கியது. விருந்து முன்னதாக அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒவ்வொருத்தராக ஒரு குடும்பமாக, ஒரு குடும்பம் விவசாயம் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை அழைத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களிடம் ஒரு நிமிடம் பேசிவிட்டு அந்த புகைப்படம் எடுத்து அனுப்பி வருகிறார். அந்த நிகழ்வு தான் இன்று கட்சி சார்ந்த பணிகள் நடைபெறாது. ஏன்னா இது முழுக்க ஒரு விவசாயிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சியாக தான் நடைபெற இருக்கிறது. இது ஒரு கட்சியின் விழா அல்லது ஒரு நிர்வாகிகளுடைய மீட்டிங்களாக இருந்தால் அவர்களுடன் உரையாற்றுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. இவர் தற்போது முழுக்க விவசாயிகளை முக்கியத்துவப்படுத்தியே இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். இதன் காரணமாக அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களை சந்திக்கும் போது குடும்பத்தினரை அறிமுகப்படுத்தி ஒவ்வொருவரையும் பேர் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்களுடன் கைக்குலுக்கி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு தான் கடந்த 20 நிமிடமாக நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் இது ஒரு கட்சியின் ஆலோசனை கூட்டம் இல்லை என்பதன் காரணமாக இங்கு விஜய் ஒரு மைக்கிலையோ அல்லது கட்சியின் உட்கட்டமைப்பு பற்றியோ எந்த விஷயமும் பேசுவதற்கோ அல்லது விவாதிக்கிறதுக்கோ அந்த இடமில்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இது முழுக்க விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் படுத்த வேண்டும், அவர்களை மரியாதை செலுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் அந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. காயத்ரி, நன்றி செந்தில், விவரங்களை வழங்கியமைக்காக.